இது நம்ம ஒரு சாதா ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறோம். கழுத்து இறங்குறது கழுத்து லூஸு கொடுக்குறது இந்த கம்ப்ளைண்ட்டே நம்ம வராது. நம்ம கட்டிங்க தெளிவாக இருக்கும். புரிய கட்டிங்க பாருங்கள் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் போட்டுக்கிறோம். அளவுக்கு மடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். மடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்கேல் அளவுக்கு வச்சுக்கினாக்கா இந்த மாதிரி பேக் எடுத்துக்கணும். பேக்கு எப்போதுமே கழுத்து நம்ம தையலுக்குன்னு எச்சா விடக்கூடாது. எச்சா விட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கழுத்து பெருசாகும். அதனால தான் நம்ம இறங்குறது. கரெக்டாக கழுத்து வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிங்க. தையலுக்குன்னு சாதா ப்ளவுஸுக்கு எப்போவுமே தையலுக்குன்னு எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. அதையும் 3.5 இருக்குது, அதே 13 இங்கே வச்சுக்குவோம். எப்பவுமே பேக் எந்த ப்ளவுஸ் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு மாதிரி அளந்துக்கலாம். 21 இன்ச்சு 10.5, தையலுக்கு 1 இன்ச்சு 11.5, 11.5க்கு 11. கீழே எப்போவுமே 1/2 இன்ச்சு கம்மியாக தான் வைக்கணும். இது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இடுப்பு ஒவ்வொருத்தருக்கு குரு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒவ்வொருக்கு பெருசாக இருக்கும். அதனால நமக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு 1 இன்ச்சு எச்சா இருக்கான்னு பார்த்துக்கலாம். கழுத்துக்கு மட்டும்தான் நம்ம எச்சா வைக்கக்கூடாது. பாக்கி உண்டாக்கலாம் நமக்கு தையலுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். மூணே கால், அதே 3.25 வைக்கிறோம். அது மாதிரி நம்ம ரவுண்ட் எடுத்துட்டு இப்போ கரெக்டாக கழுத்து வரும், கரெக்டாக உட்காருதான்னு பார்த்துக்கலாம். நம்ம இந்த தையல் வெட்டுறப்போ நமக்கு அடுத்து பிடிக்கிறப்ப கீழே இறக்கி தான் பிடிப்போம். அப்போ கழுத்து கரெக்டாக உட்காந்துக்கும். நம்ம இவங்க என்ன கழுத்து கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்துடும். ஷோல்டர் எப்போயுமே அளவு ப்ளவுஸோட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடலாம். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு பிடிக்கிறது, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துக்கிட்டு 7.5, இது ஒரு 1 இன்ச்சு, நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இறக்கிக்கலாம். 7.5. ரெண்டாவது நம்ம பாடி லூஸு மறுபடியும் பேக் தட்ட டோட்டலாக அளக்கணும். 23. இப்போ இங்கே 23 வருதானே பார்த்துக்கணும். கரெக்டாக 23 இன்ச்சு இருக்குது. நம்ம ஃப்ரண்டில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் சாதா கட்டிங் போடுறப்ப ரொம்ப கிராஸ் போடக்கூடாது. ரொம்ப கிராஸ் போட்டால் நம்ம ரொம்ப இழுவ வரப்போ தான் ஃப்ரண்ட் கழுத்து இறங்கி வரும். இப்படி போட்டிங்கனாக்கா ரொம்ப கிராஸ் வரும். நமக்கு இது இழுவ வரப்போ ஆட்டோமேட்டிக் இது லூஸ் கொடுக்கும். அதனால் நார்மலாக கிராஸ் போட்டுக்கலாம். அதனால தான் நமக்கு ஷோல்டர் இறங்குற கம்ப்ளைண்ட் வருது அதிகமாக கிராஸ் போட்டாலே. இதுல கீழே ஒரு 1/2 இன்ச்சு இந்த பேக்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும். அப்போ தான் பட்டு ஸ்ட்ரைட்டாக வரும். ஏன்னா இங்கே 1/4 இன்ச்சு நம்ம 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறதுனால இந்த 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும்.
இது மாதிரி ஃப்ரண்ட் வந்து ரொம்ப வந்து குடையக்கூடாது. ரொம்ப குடைஞ்சாலே நமக்கு அந்த கழுத்து இறக்குறது கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இதுலேயே வந்து ஷோல்டர் பிடிக்கிறதே எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. அப்படி இந்த கழுத்து எவ்வளோ இருக்கோ கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சாலே போதும். சிங்கிள் துணிங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அதிகமாக இழுவும் வரும், அதிகமாக லூஸும் வரும். அதனால இந்த அளவு ப்ளவுஸில் என்ன கழுத்து இருக்கோ அதே கழுத்தாக வைக்கணும், எதுவுமே எச்சா வைக்கக்கூடாது. பட்டிக்கு மட்டும் நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம், கழுத்து சென்ட்ரு கீழே பிடிக்கிறதுனால. ஃப்ரண்ட்லேயே அது மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம துணி கொடுக்கக்கூடாது. இது என்ன இருக்கோ அதையே வச்சுக்கலாம். நம்ம வைக்கிறப்ப இப்படி இழுத்து தான் வைக்கிறோம். குளிர கொடுத்துக்கல வைக்கிறப்ப நம்ம இழுத்து வைக்கிறப்ப அது என்ன இருக்கோ அதே அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம இழுத்தாம லூஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தையல் பிடிக்கிறது கரெக்டாக வந்துடும். இப்படி நம்ம குளிர கொடுத்தீங்கன்னா இழுத்திங்கனாக்கா கரெக்டாக உட்காரும். நம்ம இப்படி குளிர கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எச்சா வைக்கணும், இங்கே எவ்வளோ பிடிக்கிறோமோ அதே மாதிரி இங்கே பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும். ரெண்டே முக்கால் வச்சிருக்கிறேன் நான். 3 இன்ச்சு வச்சிங்கனாக்கா சிங்கிள் துணிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக லூஸ் கொடுக்கும். அதனால தான் 2 முக்கால் வைக்கிறப்ப கரெக்டாக உங்களுக்கு வரும் ஃப்ரண்ட் வந்து. நம்ம ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தலாம். ஃப்ரண்ட் 9 இன்ச்சு இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். 9.25 9 இன்ச்சுலாம் வைக்க விட 9 வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இது 20 வரப்போ பெருசாக போகும். அதனால 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம இங்கே பிடிக்கிறதுக்கு எவ்வளோ அதை கீழே இறக்கிட்டு முண்டா 7.5 இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக 7 இன்ச்சு இருக்கு. நமக்கு 8 இன்ச்சு வேணும் பிடிக்கிறதுக்கு. 5 எக்ஸ்ட்ரா இருக்குது. இது டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா 8.5 இன்ச்சு வரும். மேலே நம்ம அரைஞ்சு பிடிச்சிருவோம், இங்கே அரைஞ்சு பிடிச்சிருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு வரும். டோட்டலாக பார்த்தா 8.5 இன்ச்சு வருது. இது மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக தான் தச்சுட்டு அளந்து கூட பாருங்கள். கழுத்து கரெக்டாக உட்காருதா, கொடுத்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வருதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். கரெக்டாக ஃப்ரண்ட் கழுத்து வந்து எங்கேயுமே எக்ஸ்ட்ரா தையல் விடக்கூடாது, பிடிக்கிறதுன்னு விடக்கூடாது. இந்த கழுத்து என்ன இருக்குது அதே கழுத்து தான் இதில் வச்சு நம்ம வெட்டணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம தச்சு இதெல்லாம் தைக்கிறப்போ கரெக்டாக இது என்ன இருக்குது அதே அக்யூரேட்டாக இருக்கும் வந்துடும். எக்ஸ்ட்ரா வச்சதுனால தான் நமக்கு தொங்கல் வருது, கழுத்து பெருசாகிடும். இது எப்போவுமே 3 இன்ச்சு வைக்கணும். இனிமேல் தையலுக்கு அரைஞ்சு போயிடும். கரெக்டாக 3 இன்ச்சு வைக்கலாம். இது வந்து பட்டியில் வந்து பாதி, ரெண்டும் சேமாக மடிக்காமல் கீழே எப்போவுமே வந்து மேலே எச்சா விட்டுட்டு கீழே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். கீழே வந்து 2.25 இருக்குன்னா மேலே 2.5 இன்ச்சு இருக்குது. மேலே மட்டும் எப்படியும் 1/4 இன்ச்சு சேர்த்து விட்டுறலாம். இது 2.5. நம்ம ஃப்ரண்ட் எப்பவுமே இந்த குத்து ஊசி போட்டுருக்குதுல அதை சென்டர் பிடிக்கணும். அப்போ தான் கரெக்டாக வந்து உட்காரும். 2.5 2 இது பார்த்தீங்கன்னா இது 1.5 இன்ச்சு, இது 2 இன்ச்சு. இப்போ வந்து அளவு ப்ளஸில் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கு டாட்டு கொடுத்துருவாங்களோ அதே கரெக்டாக வந்து உட்காந்துரும். 9.25 நம்ம 10 இன்ச்சு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். அது
இது ஃப்ரண்ட்டுக்கு. இந்த பட்டி வந்து இந்த பட்டியோட இது வந்து 2.5 இன்ச்சு வைக்கணும், நம்ம 3 இன்ச்சு வைக்கணும். ஏன்னா இங்கே தையலுக்கு 1/2 இன்ச்சு போயிடும், அதனால 3 இன்ச்சு வைக்கணும். 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சுக்கலாம். ஏன்னா இது இழுவ வரும், அதனால தான் ஒரு முண்டை வந்து ரொம்ப வந்து ஃப்ரண்டோட பேக் வந்து ரொம்ப ஏறிட்டு போகும். அதனால் 3 இன்ச்சுக்கு நம்ம 3.25 கூட வைக்கலாம். ஆட்டோமேட்டிக் இது இழுவ வர்றப்போ கரெக்டாக முண்டை வந்து உட்காரும். எச்சா விட்டிங்கன்னா தான் ஏறிக்கிட்டு போயிடும். நம்ம இடுப்புக்கு எப்படி இந்த அளவு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இது மேலே கைக்கு வச்சுக்கலாம். மடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ கை லென்த்து வைக்கிறதுனால நம்ம ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். இது தையல், இது ஃபினிஷிங்கு. இல்லாமல் 2 தையல் போடணும். நமக்கு தையலுக்குன்னு தனியாக ஒதுக்கிக்கலாம், எச்சா வச்சுக்கலாம். 2 மார்க் போடுறது லேட் ஆகுதுனால ஒரே மார்க் போட்டுக்கலாம். இந்த 6.5 கீழே 6.5 வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1 இன்ச்சு நம்ம தள்ளி இந்த பெண்டு கொண்டு வந்துக்கலாம். கை ஃப்ரண்ட் சுருக்கு வராமல் நல்லாயிருக்கும். 7.5 ஃப்ரண்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு இதை எடுத்துக்கலாம். மேலே ஏற்றி விட்டுறலாம் கரெக்டாக. வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் டோட்டலாக உங்களுக்கு அளந்து காட்டும். கரெக்டாக மெஷர்மெண்ட்டு கழுத்து, ஃப்ரண்ட் கழுத்து, பேக் கழுத்து கரெக்டாக வரும். அந்த நம்ம கட்டிங் எப்போயுமே தெளிவாகவும் இருக்கும், புரிகிற மாதிரியும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. நான் இப்போ ஒரு வீடியோவில் புதுசாக உங்களுக்கு வரும். நம்ம கட்டிங் எப்போயுமே தெளிவாக இருக்கும். எந்த கட்டிங்கில் எந்த கட்டி சுடிதாராக இருந்தாலும் சரி, டைனிங் பிளேஸ் இருந்தாலும் ஷோல்டர் கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு வராது. நான் போகிற கட்டிங் போட்டு பாருங்கள், கம்ப்ளைண்ட்டே உங்களுக்கு வராது.